Cricket player Dhoni average in first 30 matches was 72 runs. After 31st match, his average raised as 73 runs. How many runs did he make in 31st match? Cricket வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? நார்மலா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்வோம், டோட்டலால டிவைட் பண்ணுவோம். அப்ப என்ன செய்யும், இது தோனியோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க நமக்கு. டோட்டல் மேட்சஸ் எவ்வளோ 30, எத்தனை ரன் எடுத்திருக்காருன்னு தெரியாது. அவரோட ஆவரேஜ் வந்து 72, இது வந்து 72. இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா இது 6ன்னு கூட வச்சுக்கோங்க, ரன் 1ன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம இப்போதைக்கு. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும், 72 × 30. இது ரெண்டே நமக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, 2160 கிடைக்குது. அடுத்ததுல 31வது ஆட்டம் 31 மேட்ச்ல எவ்வளோ கிடைக்குது அவருக்கு, 73 கிடைக்குது ஆவரேஜ். இதை ரன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 31 × 73 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 2263 அப்படின்னு கிடைக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 31st மேட்ச்ல எவ்வளோன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மேட்ச்ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். ரன் 2ல இருந்து ரன் 1 சப்ராக்ட் பண்ண வேண்டும். 2263ல இருந்து 2160 சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 01. இப்போ 103 அப்படிங்கிறது தான் அவர் எடுத்த 31st மேட்ச்ல எடுத்த ரன்.